ஐஎன்ஏ இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ அல்லது ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் என்று அழைக்கப்படுவது இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானிய ஆதரவுடன் இந்தியாவில் காலனித்துவ ஆட்சியை எதிர்த்து போரிட உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதப்படையாகும். 1942 கேப்டன் மோகன் சிங்கால் உருவாக்கப்பட்ட இது பின்னர் சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியது. முக்கிய அம்சங்கள். தோற்றம். 2042 கேப்டன் மோகன் சிங் என்பவரால் மலாயாவில் ஜப்பானிய போர்க் கைதிகளுடன் தொடங்கப்பட்டது. நோக்கம்: பிரித்தானிய ஆட்சியிலிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத் தருவது. தலைமை: 1943 சுபாஷ் சந்திர போஸ் இந்த இராணுவத்தின் தலைவரானார். பங்களிப்பு: இது பிரித்தானிய இந்திய இராணுவத்திலிருந்து வேறுபட்ட ஒரு ஆயுதப் பிரிவாக செயல்பட்டது. இதன் செயல்பாடுகள் இந்திய மக்களிடையே, குறிப்பாக பிரித்தானிய படைகளில் பணியாற்றும் இந்தியர்களிடையே சுதந்திர போராட்ட உணர்வை வளர்த்தன. தாக்கம்: சுபாஷ் சந்திர போஸின் உத்வேகமான உரைகள், குறிப்பாக எனக்கு இரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கம் ஆங்கிலேய ஆட்சியின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நினைவு கூற வேண்டியவை: இந்திய தேசிய இராணுவம் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவரது இயக்கத்தின் மூலம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பகுதியாகும். இதன் செயல்பாடுகள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை தூண்டிவிட்டன மற்றும் பிரித்தானிய ஆட்சியாளர்களை இந்திய சுதந்திரத்தை வழங்கத் தூண்டுவதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தன.